Hey guys, famous people plus great people. அதாவது ஒருத்தர் வந்து பிரபலமா இருக்காரு வெசஸ் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மனுஷன். பெரிய மனுஷன்றது வந்து நம்ம ஊர்ல வந்து பேரு புகழ் இருந்தாதான் பெரிய மனுஷங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இதை பத்தி ஒரு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை என் மனசுல ஆழமா நான் பதிஞ்ச ஒரு சிந்தனை, நான் கடைபிடிக்கிற ஒரு சிந்தனைன்னு கூட சொல்லுவேன். நான் நம்புற ஒரு சிந்தனை. ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய ஆள் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேமஸா இல்லாதவங்க அவங்களும் வந்து ஒரு சிறுமையானவங்க, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் அங்கீகாரம் கிடையாது, அவங்க ஒன்னும் ஒன்னுத்துக்கு உதவ மாட்டாங்க, சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் உண்மையா தான் குடும்பத்தை பாத்துக்கிறவங்க, தான் தொழில சிறந்து விளங்குறவங்க, தான் வேலையை ஒழுங்கா பாக்குறவங்க, தான் ஒரு தெளிவான அவனோட டியூட்டி, ஒரு மனுஷனுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா, ஆணோ பெண்ணோ, அவங்க கடமைகளை ஒழுங்கா செய்யறவங்க, அம்மா அப்பா ஒழுங்கா பாத்துக்கிறவங்க, இல்ல ஒழுங்கா படிக்கிறவங்க, சின்ன வேலையா இருந்தாலும் ஒரு கிளர்க் வேலையா இருந்தாலும் சரி, சின்ன வேலை நான் ஏன் சொல்றேன்னா சமுதாயம் கட்டமைப்பு அங்கீகாரத்துல சொல்றேன். ஏதாவது ஒரு சின்ன வேலைன்னு சொல்றதுல அந்த வேலையை முழுசா பண்றவங்க, தான் கடமையை ஒழுங்கா ஒழுங்கா செய்றவங்க எல்லாருமே கிரேட் பர்சன் தான் சொல்லுவேன். இது வந்து எங்க அப்பாவே நான் ஒரு அங்கீகாரமா தான் எடுத்துப்பேன் சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அவர் ஒன்னும் பேரு புகழ் அப்படி ஒன்னும் பெருசா அப்படி இருந்த ஒரு ஆள் கிடையாது. ஆனால் அவரு கடமை, அவர் செய்யற வேலையில ரொம்ப கண்ணியமா சுத்தமா இருந்தாரு, குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கிட்டாரு, வாட் எவர். சோ இந்த மாதிரி ஹீரோஸ், பேரு சொல்லாத ஹீரோஸ் நிறைய இருக்கிறாங்க. சோ ஃபேமஸ் ஆனதான் பெரிய ஆள்ன்றது உடைங்க. நீங்க ஃபேமஸோ இல்லையோ, நீங்க ஒரு ஹீரோ தான். உங்களை வெளி உலகத்துக்கு தெரியுது தெரியல, நீங்க மீடியால இருக்கீங்க இல்ல, அங்கீகாரம் இருக்கு இல்ல, எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி போட்டு இன்னைக்கு நான் பெரிய ஆள் தான்டா, நான் வந்து என் மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி தெளிவா கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் பெரிய ஆள் தான். சோ ஃபேமஸ் பீப்புள் எல்லாருமே பெரிய ஆள் கிடையாது. ஃபேமஸ் இல்லாதவங்க எல்லாரும் சிறுபான்மையானவங்க, ஒண்ணுக்கும் உதவாதவங்களும் கிடையாது. தயவுசெய்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த தெளிவான புரிதல் இல்லாம எல்லாருமே அந்த பேரு புகழ் அங்கீகாரம் வாட் எவர் இந்த பிளாஷினஸ்க்கு நோக்கி ஓடி மனுஷங்க வந்து இளைஞர்கள் முக்கியமா அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்க பழகிட்டீங்கனாலே, உங்க வேலையில நீங்க சரியா இருக்க பழகிட்டாலே, அதுக்கு மேல ஒரு பெரிய கிரேட்னஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது புரியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. உட்காந்து கொஞ்சம் ஆழமா சிந்திங்க, தைரியமா இருங்க. எல்லாரும் பெரிய ஆள் தான். ஒருத்தர் பெருசு ஒருத்தர் சிறுசுன்னு கிடையவே கிடையாது. ஓகே, லவ் யூ ஆல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எப்பயும் போல உங்க கூட பேசிட்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். See you guys. Love you all. Bye.